அண்மை செய்தி நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நலாக்கோட்டை பகுதியில் நகைக்காக முதிய பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. காது மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் 3 சவரன் செயின் வளையல் திருடப்பட்டிருப்பது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன், நடந்தது என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நெலாக்கோட்டை 9வது மைல் என்கின்ற பகுதியில் வசித்து வருபவர் முகமது. இவர் பாடந்துறை பகுதியில் உள்ள ஒரு அரபி கல்லூரியில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மைமூனா. இவர் இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் வேலை முடித்து வீடு திரும்பிய பொழுது வீட்டில் மனைவி இறந்து கிடந்ததை கண்டுள்ளார்கள். இது எப்படி என்றால், வீடு முன்பக்கமாக பூட்டி இருந்துள்ளது. தொடர்ந்து இவர் அவரது மனைவி செல்போனில் தொடர்ந்து அழைத்திருந்திருக்கிறார். செல்போன் சுவிட்ச் ஆஃப் இருந்துள்ளது. வீட்டில் பின்பக்கம் சென்று பார்த்த பொழுது உட்புறம் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் நீண்ட நேரமாக கதவு தட்டியும் திறக்காதால் வீட்டின் பின்பக்கம் உடனடியாக அருகில் உள்ளவர்களை அழைத்து கதவை உடைத்து பார்த்துள்ளார். அப்பொழுது மைமூனா ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கணவர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவத்தில் வந்த காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் மைமூனா கொடூரமான ஆயுதங்களால் தாக்கி கொல்லப்பட்டு காது மற்றும் கழுத்துகளில் அணிந்திருந்த சுமார் 6 பவுன் நகைகள் காணவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை அப்பகுதியில் காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் தீவிரமாக தேடி வருகின்றனர். காது மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் உட்பட நகைகளுக்காக வீட்டில் தனியாக இருந்த முதிய பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ஞானசேகரன். இந்த கொலை சம்பவத்தில் தடயம் ஏதாவது கண்டறியப்பட்டிருக்கிறதா? அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அது குறித்த விவரங்கள். அந்த பகுதியில் சில அவர்களது அந்த தோட்டத்து பகுதிகளில் செருப்பு, பக்கெட், கைத்தடி போன்ற சில ஆயுதங்கள் அப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.